ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இருக்கிற கொஞ்ச நேரத்தில் வாக்குத்தத்த செய்திக்கு நேரம் நம்ம கடந்து செல்வோம். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் யோவான் 16:22 வாசிங்க. யோவான் 16:22. அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். ஏதோ ஒரு காரியத்துல நாம எப்படி இருக்கிறோம்? துக்கமாய் நீங்க இருக்கிறீங்க. நான் மறுபடியும் உங்களை காண்பேன். மறுபடியும் நான் உங்களை காண்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். அப்பொழுது உங்க இருதயம் என்ன ஆகுமா? சந்தோஷப்படும். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அப்பொழுது உங்க இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம கொடுக்கிற சந்தோஷத்தை ஒருவரும் உங்க இருதயத்திலிருந்து எடுத்து போட மாட்டாங்க. இன்னொரு வசனம் அனுப்பியிருக்கிற பாருந்தில் உன்னுடைய செல்லில். இன்றைக்கு இந்த செய்தியினுடைய ஒரு ஆச்சரியம் என்ன என்று சொன்னால், நேற்றைய தினத்தில் இந்த செய்தியை தேர்ந்தெடுத்து இந்த வசனத்தை முந்தா நாள் எல்லாம் நம்ம எடுத்து ஜெபித்து பிரிண்டிங் கொடுத்த பிறகு நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஏற்கனவே அனுப்பியிருக்கிற பல இது போல் வசனங்களை இந்த ஃபேஸ்புக்கில் எனக்கு அனுப்போம், எல்லாருக்கும் அனுப்போம். நீங்கள் இதை மெமரி அதுபோல் நீங்கள் இந்த மாதிரி போட்டிருக்கிறீங்க, வேணுமா பாருங்கன்னு அந்த ஃபேஸ்புக் நமக்கு அனுப்போம். அதில் நேற்று ஒரு ஆச்சரியான ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணால் பாருங்கள், அந்த பாட்டை போட்டு காட்டுவார் பாருங்கள். மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இதே மார்ச் மாதம் 2017 வசனம் இதே வசனத்தை போட்டிருக்கிறோம். எனக்கு அதை பார்த்தனுடைய ஷாக் ஆயிடுச்சு. இதே மார்ச் மாதம் 2017 வருஷத்தில் இதே வசனத்தை வாக்குத்தத்தமாய் நம்ம தியானித்திருக்கிறோம். அதை பார்த்தோன்னா நான் அனுப்பவே இல்லையே, அதுக்குள்ளே எப்படி ஃபேஸ்புக்கில் வந்ததுன்னு எனக்கு ஆச்சரியம் ஆகிடும். அப்புறம் அதுலேயே நல்ல வருஷத்தை போட்டு வைத்திருக்கிறேன். இதே வசனம் உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். பார்த்தீங்களா, ஆவியானவர் இந்த மாதத்தில் அதை பாருங்கள், அதே பாருங்க மார்ச் மாதம் வாக்குத்தத்தை 2017 இதே வசனம் நம்ம அறியாமலே இப்போ நம்ம எடுத்திருக்கிறோம். அப்போ இது தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்பது அது மூலமாகவே நமக்கு உறுதிப்படுத்தப்படுகிறது. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து. மாதம் மாறி இருந்தால் கூட பரவாயில்ல, வருஷம் மாறி இருக்கு, ஆனால் மாதம் பாருங்கள், அதே மாதத்தில் நம்ம அதே வசனத்தை போட்டிருப்பது ஆண்டவர் இவ்வளோ சித்தத்தோடு நமக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார் பாருங்க. நம்மை சந்தோஷப்படுத்துகிறார். ஆச்சரியம். அதான் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கொண்டார் பாருங்க. அதிசயப்பட்டு நம்மை பூரிக்க செய்கிற தேவன் இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்றாரு, உங்க இருதயம் சந்தோஷப்படும். ஏன்னா நிறைய உங்க இருதயத்தில் ஆண்டவரே சொல்றாரு பாருங்க, இப்பொழுது நீங்க எப்படி இருக்கிறீங்க? துக்கம் அடைந்திருக்கிறீங்க. ஏதோ ஒன்று வியாதி, கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, சூழ்நிலைகள், ஏதோ ஒன்று சத்துரு நம்ம என்ன பண்ணுறோம், அடிக்கடி துக்கப்படுத்துக்கிறோம். வியாபாரத்தில் நஷ்டம், பல நம்ம அறியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், துக்கப்படுகிறோம். மனுஷன் நம்முடைய முகத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு புரியுறதில்ல, சந்தோஷமாக இருக்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிற நம்மளை நினைக்கிறாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிற துக்கம். பல காரியங்களை நினைத்து நம்ம என்ன பண்ணுறோம், துக்கம் அடைந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் தெளிவாக இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது உங்கள் இருதயம் என்ன ஆகும்? சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்தில் என்ன பண்ண முடியாதா, எடுத்து போடவே முடியாது. அல்லேலூயா. அப்போ அது தேவனால் மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை தர முடியும். உலகத்தில் கொடுக்குற சந்தோஷம் எல்லாமே சின்ன சின்ன சந்தோஷம்தான். கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கும், அப்புறம் அது பறந்து போயிடும். ரெக்கை கட்டி அது பறந்து போயிடும். அது பணமோ பொருளோ எதுவுமே நமக்கு எதை கொடுக்காது, சந்தோஷத்தை கொடுக்காது. நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்காது. கொஞ்ச நேரம் கொடுக்கும், அப்புறம் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஆனால் நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தை கொடுக்கிறவ நம்முடைய தேவன் ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. ஏன்னா சில காரியங்கள் வேதம் சொல்கிறது, அதிக நாட்கள் நீங்கள் காத்திருக்கிறது உங்கள் இருதயத்தை என்ன பண்ணோம், அப்படி இலக்க பண்ணிடும். ஆனால் இது கிடைக்கலையே, இந்த வீடு கட்ட முடியலையே, ஒரு வண்டி வாங்க முடியலையே, ஒன்றும் முடியாது, ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். ஆனால் விரும்பினது வரும்போதோ அது எப்படி இருக்குமா, ஜீவ விருட்சம் போல இருக்கும். நம்ம விரும்பினது வந்துருச்சுன்னா அது போல ஒரு சந்தோஷம் உலகத்தில் வேற எதுவுமே இருக்காது. அப்போ ஆண்டவர் நம்ம எப்பொழுது, எந்த நேரத்தில், எந்த எதிர்பார்ப்பை, எந்த தேவையை கொடுத்து நம்மை சந்தோஷப்படுத்த முடியும் என்பதை நம் தேவன் அறிந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. எப்போ எதை கொடுத்தா இவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிற கர்த்தருக்கு தெரியும். அதை கொடுத்து
ஆண்டவர் நம்மை சந்தோஷப்படுத்த அவர் வல்லமுள்ளவராயும் இரக்கமுள்ளவராயும் கிருபை நிறைந்தவராயும் நம்முடைய தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த மாதம் கர்த்தரை என்னை சந்தோஷப்படுத்துவாருன்னு? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து பாருங்க, இந்த மாதம் ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். உங்கள் கவலையெல்லாம் அதான் ஆண்டவர் சொல்ல, அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் என்ன பண்ணுங்க, வைத்து விடுங்க. அவ்வளோதான். நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, நம்மை ஆற்றி தேய்ச்சி நம்ம வழிநடத்துகிற தகப்பன் நமக்கு உண்டு. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறவர் உண்டு. அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் கிருபை நிறைந்த தேவன், ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவன். என்னிடத்துல வருகிற ஒருவரையும் என்ன பண்ண மாட்டேன், புறம்பே தள்ள மாட்டேங்கிறார். எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் அவர் தேவனிடத்தில் வரும்போது அவர்களை கர்த்தர் புறம்பே என்ன பண்றது இல்லையா, தள்ளுகிறதே கிடையாது, புறம்பே தள்ளுறதே கிடையாது. அவர்களை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு அவர்களை ரட்சித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை கனப்படுத்த நம்முடைய தேவன் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். சரி, இப்போ 3 பேரை சுருக்கமாக நம்ம பார்த்து திருவிருந்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். யாரை கர்த்தர் சந்தோஷப்படுத்தினார், ஏன் அவர்களை சந்தோஷப்படுத்தினார்? 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஆமென். அண்ணாள் வாழ்க்கையில் ரொம்ப கசந்து, அங்கேயே போட்டிருக்கு பார்த்தீங்களா, மனம் கசந்து போனா, குழந்தை இல்லைன்னு சொல்லி ரொம்ப மனம் கசந்து போனா. அப்போ அந்த நேரத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கிறா பாருங்க. எடுத்து தேவ சமூகத்தில் போய் அவன் என்ன பண்ணான்னா தன் இருதயத்தை ஊற்றினான் அப்படின்னு வரும் அந்த அதிகாரத்தில். தன் இருதயத்தில் இருக்கிற எல்லா கவலை, அந்த பாரம், குழந்தை இல்லைன்னுங்கிற அந்த ஏக்கத்தை அப்படியே தேவனுடைய சமூகத்தில் ஊற்றுகிறான். ஊற்றி அங்கே தேவனிடத்தில் அவள் ஜெபிக்கிறான். ஒரு குழந்தையை கேட்ட அண்ணாளுக்கு எத்தனை கொடுத்தாரு? 6 குழந்தையை கொடுத்தார். ஒன்று போதும், என்னுடைய மலடி என்கிற இந்த நிந்தை நீங்கினா போதும், நான் ஒரு குழந்தை பெற்றா போதும், அதை திருப்பி உங்களுக்கே கொடுத்துட்றேன். பொருத்தனை வேற பண்ணலாம். பொருத்தனை செய்து அவளை நான் என்ன பண்ணுவேன், நசரேய விருதனாக விருதத்தில் அவனை வளர்த்து உங்கள் ஊழியத்துக்கே கொடுத்துட்றேன். ஒரு குழந்தை போதும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அழுத்து செபித்து ஒப்பு கொடுத்தா பாருங்க. ஒரு குழந்தையை கேட்ட அண்ணாளுக்கு கர்த்தர் 6 குழந்தையை கொடுத்தார். அல்ல இல்லையா? இன்றைக்கு என்னென்ன தேவையோடு அண்ணாலே போல கசப்போடு, அந்த வேதனையோடு, துக்கத்தோடு எந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறல, கிடைக்க மாட்டேங்குது, பக்கத்தில் வருது, நான் அதை இப்போ இன்னும் சம்பாதிக்க முடியல, சொந்தமாக்க முடியலன்னு சொல்லி நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் இருக்கிறீங்களோ, யாருக்கு அதை கொடுக்குறாரு என்பதை நம்ம அறிந்திருக்க வேண்டும். புரிதுன்ற ஒரு அலையிலே சொல்லுங்க. இப்போ நான் உங்களுக்கு வாக்குத்தத்தை தருகிறேன். இந்த மாதத்தில் உங்கள் இறுதி என்ன ஆகும், சந்தோஷப்படும் நான் சொல்லி அனுப்பிடுறேன். அதோடு கூட உங்கள் இறுதியை சந்தோஷப்படாது. அந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிக்கணும். அந்த வசனத்தின்படி சந்தோஷத்தை எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளணும் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அப்போ எப்படி பெற்றுக்கொண்டால், அண்ணால் எப்படி பெற்றுக்கொண்டாள்னு சொன்னால், தன் புருஷன் இடத்துல கேட்டு பார்த்தா என்னென்னமோ ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க, என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துருப்பாங்க, எங்கேயும் கிடைக்கல. ஆனால் கடைசி தீர்மானம் ஜபம். அல்ல இல்லையா? என்னது? ஜபம். அப்போ உங்கள் வாழ்க்கையில் அதிக நாட்களாக நீங்கள் கஷ்டப்படுகிற, தேவைப்படுகிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த மாதத்தில் அந்த குறிப்பிட்ட அந்த ஆசீர்வாதத்திற்காக அண்ணாளை போல நான் தேவ சமூகத்தில் நான் அதிகமாக நான் என்ன பண்ண போகிறேன், ஜெபிக்க போகிறேன். ஆண்டு கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் இருக்கார். கேட்கிற யாராக இருந்தாலும் சரி பெற்றுக்கொள்வாங்க. பாவியாக இருந்தாலும் சரி, பரிசுத்தமானாக இருந்தாலும் சரி, அவங்க யாராக இருந்தாலும் சரி, இயேசு கிட்ட கேட்டுட்டா அவர் யாருக்குமே இல்லைன்னு சொல்ல மாட்டார், கொடுத்துருவார். அடுத்தது கர்த்தருக்குள்ள வாழ்வதோ வாழாமல் இருக்கிறதோ நம்முடைய பிரச்சனை. ஆனால் நீ எப்படி இருக்கிறன்றது ஆண்டவர் பார்க்கல. யாராக இருந்தாலும் கர்த்தர் அவளுடைய ஜபத்துக்கு என்னத்தை கொடுக்குறாரு, பதிலை கொடுக்குறா.
அதனால் இந்த மாதம் ஒரு தீர்மானம் எடுங்க. ரொம்ப நாளாக நானும் அண்ணாலே போல் அழுது கொண்டிருக்கிறேன், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேனே. அதனால் இன்றைக்கு என்னுடைய இறுதியை சந்தோஷப்படும்படி, நிறைவான ஒரு சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படி நான் அண்ணாலே போல தேவனுடைய சமூகத்தில் உபவாசித்து நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட பிரச்சனை எதுவோ அதை எழுதி வைத்து நீங்கள் அதை மேலே கை வைத்து இந்த மாதம் முழுவதும் ஜெபம் பண்ணி பாருங்க. உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஜெபித்து கொண்டே இருங்க. இந்த மாத முடிவில் நீங்கள் சாட்சியாக நீங்கள் சொல்லுவீங்க, பாஸ்டர் நான் இந்த காரியத்துக்காக நான் ஜெபித்தேன், பொருத்தனை செய்து நான் ஜெபித்தேன், உண்மையாகவே கர்த்தர் வானத்து நல்ல பொக்கிஷசாலியை திறந்தாரு, என் கஷ்டம் நீங்கினது, என் கவலை நீங்கினது, அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்ததை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்ற சாட்சி நீங்கள் சொல்லும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. அதனால் அந்த பிரச்சனை நீங்கும்படி அண்ணாலே போல ஜெபம் பண்ணுவோம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 2வது எபிரேயர் 11:12 வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்றெண்ணி கற்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தவள் என்று எண்ணத்தகும் ஒருவளாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். ஆமென். பாருங்க, அங்க ஒரு குழந்தையை அண்ணால் கேட்டால் எத்தனை குழந்தை கொடுத்தாரு? 6 குழந்தை கொடுத்தார். இங்கே அதே போல ஒரு குழந்தைக்காய் 100 வருஷம் வரைக்கும் காத்திருந்தாங்க. அந்த 100 வருஷம் காத்திருந்த சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் எத்தனை குழந்தைங்களை கொடுத்தாரா? நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மலையாளத்தையும் கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க. ஒரு குழந்தைக்காய் 100 வருஷம் காத்திருந்தாங்க. ஒரு குழந்தைக்கு பிறந்தது போதும்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, மணலத்தனையாய் வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் மணலத்தனையாக குழந்தைகளை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்தா. மரித்து போன ஒரு கர்ப்பத்திலிருந்து, செத்து போன ஒரு சரீரத்திலிருந்து அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்து அவர்களை சந்தோஷப்படுத்தினது காரணம் என்னன்னு சொன்னா, அந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுதே அங்க ஒரு வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? விசுவாசத்தினாலே சாராள். அப்ப நமக்கு 2வது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா நம்ம என்ன செய்யணும்? முதல்ல விசுவாசிக்கணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமாவே இருக்க முடியாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில முதல்ல அதிகமாக நம்ம கற்றுக்கொள்ளது நான் பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்றது என்னன்னா, விசுவாசத்தை நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். இல்லாததை இருக்கிற வண்ணமா பார்க்கணும். அதான் விசுவாசம். விசுவாசம் என்னன்னா, முன்னாடி பொருள் இருக்காது, ஆனா அங்க இருக்குது. எப்படி இருக்கு? நான் ஜெபிக்கிறேன், என் தேவன் ஜீவனுள்ளவராக இருக்கிறார், என் தேவன் ஜெபத்தை கேட்கிறார். ஆனால் எங்கள் வீட்டில் இல்லாத இந்த பொருள் அங்கே இருக்குது தருகிறார், என் தேவன் தந்து விட்டா அப்படின்னு சொல்லி இருதயத்தில் நீங்கள் விசுவாசித்து அதை இருதயத்தில் தியானித்து அதை இருதயத்தில் தரிசனமாய் வைத்து நீங்கள் நன்றி சொல்லி துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது நீங்கள் காணாத அந்த பொருள் ஒரு நாள் உங்கள் கண்களிலே காணும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. அதுதான் ஆபிரகாமினுடைய விசுவாசம், சாராளுடைய விசுவாசம். ஆபிரகாமை குறித்து ரோமர் 4 அடிக்கடி நான் உங்களுக்கு எடுத்திருக்கிறேன். ரோமர் 4 20 23 வரைக்கும் வாசிங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். பாத்தீங்களா? வாக்குத்தத்தத்தை குறித்து நீங்க என்ன பண்ணக்கூடாது? இந்த மாசம் வாக்குத்தத்தம் என்னது? உங்கள் இருதயம் சந்தோஷம். அதை குறித்து என்ன வரக்கூடாது? சந்தேகம் வரக்கூடாது. ஏதோ பாஸ்டர் ஏதோ எடுத்துட்டு வந்திருக்கிறார் வசனத்தை, அது எனக்கு இல்லை அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. இந்த வசனம் யாருக்கு தான்? எனக்கு தான். நான் எடுத்துக்கொள்ளணும், எனக்குன்னு நீங்க எடுத்துக்கொள்ளணும், உங்களுக்குன்னு எடுத்துக்கொள்ளணும். அந்த வசனத்தை அப்படியே நீங்க என்ன பண்ணணும்னா சந்தேகப்படவே கூடாது. சந்தேகப்பட்டா ஆண்டவருக்கு பிடிக்காது. வசனம் ஜீவனுள்ள வார்த்தை, உயிருள்ள வார்த்தை. அது தரையில் கிடந்து நீங்க எடுத்து படித்தா கூட அது வேலை செய்யும். நான் பிரசங்கம் பண்ணி அதை நம்பினாலும் உங்களுக்கு அது வேலை செய்யும். யாராவது ஒருத்தர் உங்களுக்கு சொல்லி அதை நீங்கள் நம்பிட்டீங்கன்னா அது அப்படியே வேலை செய்யும். அதுதான் ஜீவனுள்ள உயிருள்ள வார்த்தை. இந்த வார்த்தையை முதல்ல நீங்கள் ஆபிரகாமை போல் என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு இந்த மாதம் நீங்கள் சந்தேகப்படவே கூடாது. நீங்கள் நினைக்கணும் நீங்கள் சந்தோஷம் வரப்போகுது அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த மாதம் இந்த வசனம் எனக்கு என்னத்தை கொண்டு வரும்? சந்தோஷத்தை கொண்டு வரும். சந்தோஷமான செய்தியெல்லாம் வரும் உங்களுக்கு.
ஆச்சரியப்படும்படியான செய்தியெல்லாம் வரும் நமக்கு. அப்போ நீ ஆண்டவர் உங்களை சந்தோஷத்துக்குள்ள கர்த்தர் நடத்துவார். அதனால அவர் சந்தேகப்படாமல், வாக்குத்தத்தத்தை குறித்து சந்தேகப்படாமல், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று. பார்த்தீங்களா, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் பாருங்க. என்று. அரசியல் தலைவர்கள், மனிதர்கள், ராஜாக்கள், அதிகாரிகள் வாக்கு பண்ணுவாங்க. ஆனா என்ன பண்ண முடியாது, அவங்கள நிறைவேற்ற முடியாது. ஏன்னா ஃபண்ட் இருக்காது, அவங்களுக்கு பணம் இருக்காது. சொன்னோம், ஆனால் இப்போ என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. அவ்வளோதான் மனுஷனுடைய வாக்கு தத்தம். அவங்க ஒன்று சொல்லுவாங்க, ஒன்று செய்வாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் தருகிற வாக்கு தத்தத்தில் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா, நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அப்போ இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்தோஷத்தை நமக்கு தர நம்முடைய தேவன் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அப்ப நீங்க இன்னிலிருந்து சந்தோஷத்தை தருகிறவரே உமக்கு நன்றின்னு அவரை மகிமைப்படுத்திட்டே இருக்கணும். சந்தோஷத்தை, இந்த வசனத்தை நீங்க நம்பி உங்க இருதயத்தில் வைத்து மகிமைப்படுத்தணும். அவர் கொடுங்கன்னு கேட்கல பாருங்க, எனக்கு குழந்தை தரப்போவதற்கு நன்றி, உங்க வாக்கு தந்ததற்காக நன்றி, எனக்கு 100 வயசானாலும் குழந்தை பிறக்குன்றதுன்னு நன்றி, பிறக்கும் நான் விசுவாசிக்கிறேன் நன்றி நன்றி, வார்த்தைக்காக நன்றி சொல்லிட்டே இருக்கிறான், மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறான். குழந்தை பிறந்துச்சு பாருங்க. அதுபோல் நீங்க தந்த பிறகு மகிமைப்படுத்தலான்னு நினைக்காதீங்க. இந்த மாதம் இந்த 1ஆம் தேதியிலிருந்து அன்று இந்த மாதம் நீர் எனக்கு தரப்போகிற சந்தோஷமான செய்திக்காக நன்றி, சந்தோஷமான காரியத்துக்காக நன்றி, சந்தோஷமான காரியத்துக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி அவர் சந்தோஷத்துக்காக நன்றி சொல்லிட்டே இருங்க. ஏதோ ஒரு காரியம் உங்களை சந்தோஷப்படுத்தும்படிக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வானம் திறக்கும், நன்மையான ஈவு இறங்கி வரும், பூர்ணமான வரங்கள் உங்களுக்கு வரும். அது மாற்றமே கிடையாது. ஆச்சரியப்படும், உங்க கண்கள் அதிசயப்படத்தக்கதான ஒரு காரியத்தை இந்த மாதத்துல செய்ய என் தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அப்ப 2வது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தருகிற வாக்குத்தத்தங்களை ஆபிரகாமை போல, சாராளை போல விசுவாசிக்கணும். அல்லேலூயா. படிங்க 23 வரைக்கும். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. பாத்தீங்களா, நீங்க விசுவாசித்தீங்கன்னா உங்களை என்னன்னு சொல்றாரு ஆண்டவரே, நீதிமான் என்றார். இந்த வசனத்தையும் வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறவர்கள் தான் நீதிமான்கள். விசுவாசம் இல்லாம நீதிமானாய் மாற முடியாது. நீங்க அப்படியே நம்பணும். ஒண்ணுமில்ல, எல்லாம் வனாந்திரம், எல்லாம் பாலைவனம், அதுல கர்த்தர் செழிப்பாக்குவான், அதுல ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். தேவனால் எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். நம்ம போன நேற்று ஒரு குடும்பத்தில் போய் ஜெபம் பண்ண நம்ம போன முந்தா நேற்று ஒரு பாறை நிறைந்த தோட்டம், அவங்க தோட்டம் எங்கள் மேலே இதில் பக்கத்து புளியம்பட்டி போகிற வழியில். அங்கே ஒன்றுமே செய்ய முடியாது, தண்ணியில் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த தோட்டத்தில் போய் ஜெபித்தோம். நாங்கள் நல்லா ஜெபித்துட்டு வந்த பாருங்க. அந்த தோட்டத்துக்குள்ளேயே அந்த அம்மாவை விடாத பிசாசு. நீங்கள் சொன்ன அந்த சாட்சியாக சொன்னால் நம்ப மாட்டீங்க. தோட்டத்துக்குள்ளே அந்த அம்மா போனால் விடாது, உருளும் பேய். அப்புறம் நானும் பாஸ்டம்மா போய் ஜெபம் பண்ணி அந்த தோட்டத்திலேயே அந்த பேயை துரத்தணும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தோட்டத்திலே பேயை துரத்தின பிறகு தான் அந்த தோட்டத்துக்குள்ளேயே அந்த அம்மா போக முடிந்தது. இப்போ போய் பார்த்தா முதலே ஒரு பக்கம் ஆண்டவர் செழிப்பாக்குனார். வெறும் பாறையாக இருந்த ஒரு நிலத்தை ஆண்டவர் பாருங்க, அதெல்லாம் அரசாங்கத்தில் பெர்மிஷன் வாங்கி அந்த பாறையெல்லாம் உடைச்சி தள்ளி ஒரு 10-20 லோடு மண் எடுத்து கொண்டு வந்து கொட்டி, இப்போ நல்ல போர்லெல்லாம் தண்ணி வர்றதுனால அங்கங்கே நிரப்பிட்டாங்கல்ல, குளங்களெல்லாம் நிரம்ப போரில் தண்ணி வந்து வாழை மரத்தை வைத்து இன்னைக்கு செழிப்பாக வளர்ந்து அந்த தோட்டமே பச்சை பசையில் அப்படி வனாந்தரமாக இருந்துச்சு. இப்போ அது வயல் நிலமாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவன் பார்த்தீங்களா. அவர் ஜெபிக்கிறவங்களை, அந்த விசுவாசிக்கிறவர்களை கர்த்தர் கைவிட மாட்டான். இது ஆபிரகாமுக்காக மட்டும் எழுதப்படலை, இது அவனுக்காக மாத்திரமல்ல, எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்காக எழுது. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் வனாந்தரமா இருக்குதோ அதெல்லாம் உடைச்சி தூத்து தள்ளி ஆண்டவர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்ற நம்முடைய தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதான் சொல்ல, நீ நினையாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்து கர்த்தர் உன்னை சந்தோஷப்படுத்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. பாருங்க, அண்ணாலை போல ஜெபம் பண்ணுங்க, சாராளை போல, ஆபிரகாமை போல விசுவாசிங்க, வார்த்தையை மேல விசுவாசிங்க, இயேசு மேல நம்பிக்கை விசுவாசத்தை வைங்க. 3வது லூக்கா 5:4-7 வரைக்கும் வாசிங்க.
அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. எத்தனை மீன் கூட படல? ஒரு மீன் கூட கிடைக்கல. அப்ப அவனுடைய நிலைமை, ஒரு மீன் கிடைச்சா கூட வறுத்து சாப்பிடலாமே அப்படின்னு நினைச்சிருப்பான். பசிக்கும் அதுக்கும் எத்தனை மீன் கிடைக்கல? ஒரு மீன் கூட கிடைக்கல. நல்லா கவனிங்க, ஒரு மீன் கூட எங்களுக்கு கிடைக்கல ஆண்டவரே. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். ஆனாலும் கீழ்ப்படிந்து உங்க வார்த்தையின் மேல நான் விசுவாசம் வைத்து நம்பிக்கை வைத்து நான் வலையை போடுறேன். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஒரு குழந்தையை கேட்டவங்களுக்கும் 6 குழந்தை, ஒரு குழந்தைக்கா ஏங்கி 100 வருஷம் காத்திருந்தவங்களுக்கு நட்சத்திரத்தை போல மணலை போல குழந்தைகள். இங்க ஒரே ஒரு மீன் கிடைச்சாவ கூட போதும், வறுத்து சாப்பிடலாமே, ஒண்ணு கூட கிடைக்கலையே அப்படின்னு அங்கலாய்த்து கொண்டிருந்த இந்த பேதுருக்கு எத்தனை மீனா? வலை கிளிய எங்க மீன் இல்லைன்னு சொல்லி தோல்வியோடு கூட வந்தானோ அதே இடத்துல தான் வலை கிளியத்தக்க மீன். நீங்க எந்த இடத்துல வியாபாரம் இல்லை, எந்த இடத்துல வருமானம் இல்லை, எந்த இடத்துல எந்த தொழிலில் நமக்கு நஷ்டம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதே தொழிலில் அதே வருமானத்தில் அதே இடத்துல அதே ஊர்ல வலை கிளியத்தக்க உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவருடைய படகு நிறைந்து, பிரெஞ்சு படகுலாம் நிறைந்து, அவ்வளோ ஆச்சரியம். ஒரு மீன் இல்லாத அந்த கடல்ல படகான் மீன் பிடித்து கொடுக்கிறது சர்வ வல்லமுள்ள தேவன். சேவூர்ல சுற்றி வட்டால ஒரு வியாபாரம் இல்லை, ஒரு வருமானம் இல்லைனாலும் இதே இடத்துல நம்ம ஆசீர்வதிக்க நம்முடைய தேவனால கூடும். அல்லேலூயா. தேவனுக்கு இடம் பொருள் ஏவல் எல்லாம் பிரச்சனையே கிடையாது. அது வனாந்தரமா இருக்கலாம், பாலைவனமா இருக்கலாம், தண்ணீர் நிறைந்த இடமா இருக்கலாம், எங்க இருந்தாலும் சரி கர்த்தர் நம்மை படகு நிறைய கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அப்போ மூன்றாவது அவனுடைய ரகசியம் என்ன? ஏன் பேதுருவை கர்த்தர் ஆசீர்வதித்தாருன்னா, ராம் முழுது அவன் தோல்வி அடைந்திருக்கிறான். அதே கடல்ல தான் அவனுக்கு மீனே கிடைக்கல. ஆனா சொன்ன உடனே திருப்பி ஆண்டவரை அப்படியெல்லாம் ஒண்ணு சொல்ல, முழுதும் மீன் இல்லை, ஓகே, ஆனா உம்முடைய வார்த்தையின்படி நான் என்ன பண்றேன்? வலையை போடுறேன். அதனால வசனத்தை வாசிங்க, வார்த்தையை நம்புங்க, வார்த்தை சொல்லுதான், அழகா வலையை வீசுங்க, கர்த்தர் நிரம்பி வழிய பண்ணுவார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில அன்னாலை போல ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெறணும். ஆபிரகாம் சாராளை போல விசுவாசித்து நாம் என்ன பண்ணணும்? ஆசீர்வாதங்களை இந்த மாதம் பெற்றுக்கொள்ளணும். பேதுருவை போல இந்த வார்த்தையை அதிகமாக வாசித்து 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 இதெல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றணும். அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற செக் புக். இது செக்கில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிற அமௌண்ட்டை நீங்க தான் எழுதணும். அப்ப நீங்க எழுதணும்னு என்ன பண்ணணும்? இதை படிக்கணும், வேதத்தை வாசித்து கொண்டே இருக்கணும். வேதத்தான் நமக்கு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுகிற ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்க ஆசையோடு வாஞ்சியோடு தாகத்தோடு கூட இதை படித்து கொண்டே இருக்கணும். பணம் வேணுமா, பொருள் வேணுமா, சமாதானம் வேணுமா, சந்தோஷம் வேணுமா, சுகம் வேணுமா, பலன் வேணுமா, அத்தனைக்கு இதுல மருந்து இருக்கு, அத்தனைக்கு இதுல வலி இருக்கு, அத்தனைக்கு இந்த வசனத்துல. அதனால தான் பிசாசு இதை நம்ம வாசிக்க விட மாட்டேங்கிறான், இதை நம்ம தியானிக்க விட மாட்டேங்கிறான், இதை நம்ம தொட விட மாட்டேங்கிறா. ஆனா நீங்க விடாப்பிடியா பிசாசினுடைய தடைகளை மீறி மிஞ்சி இதை வாசிங்க. வேதம் சொல்லுகிறது, இதை வாசிக்கிறவர்களோ இதை கேட்கிறவர்களோ இதன்படி நடக்கிறவர்களோ பாக்கியவான்கள். இதுல இருந்து உங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களை பேதுருவுக்கு தந்தது போல நிரம்பி 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 வழிய பண்ணுகிற ஆசீர்வாதங்கள் உங்க கையிலேயே தான் இருக்குது. அதை வாசிங்க, அதை தியானிங்க, அதன் மேல கை வைத்து ஜபம் பண்ணி இந்த மாதத்துல நிரம்பி வழியத்தக்கதாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. எது கிடைத்தால் நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த சந்தோஷத்தை தேவனிடத்துல கேளுங்க. இந்த மாதத்துல கர்த்தர் அதை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த என் தேவன் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே எழுந்த நிலைங்க சம்மலம். நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா. அருமையான செய்தியை நாம் கேட்டோம். உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். இந்த மாதத்திலே தேவன் தந்த அந்த வாக்கு தத்தத்தில் நிமித்தமாக அவர் வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர். இந்த மாதத்திலே என்னென்ன துக்கத்தோடு என்னென்ன வேதனையோடு கலக்கத்தோடு வந்து அமர்ந்திருந்த நமக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். அன்னாளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதத்தை செய்தார். பேதுரோட வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்தார். ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்து அவர்களை சந்தோஷப்படுத்தினார்.
அருமையான தேவனுடைய ஜனமே, ஜெபிக்கிற உனக்கு அற்புதங்களை செய்ய கர்த்தர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஜெபமே ஜெயம். ஓ ஜெபிக்கிறவன் ஒரு நாள் கெட்டு போவதில்லை. ஜெபிக்கிற மனுஷன் பெற்றுக்கொள்கிறான். என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொன்ன கர்த்தர், வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாத தகப்பன் நம்முடைய தகப்பன். ஓ தேங்க்யூ ஜீசஸ். அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடுவதில்லை. என்னெல்லாம் வாக்கு பண்ணியிருக்காரோ அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொள்ளுங்க. அன்னாள் தன் இருதயத்தை ஊற்றினாள் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் ஓடி வந்து தன் இருதயத்தை ஊற்றினார். கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்டார். அவளுடைய அங்கலாய்ப்பை கேட்டார். அவளுடைய முறுமுறுப்பை கர்த்தர் கேட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன தேவையோடு இந்த சமூகத்தில் இந்த காலை வேளையில் வந்திருந்தாலும் உன்னுடைய உள்ளான காரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய ஏக்கங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஓ என் சமூகத்திலே வந்த உன்னை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி ஓ உங்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற தேவன் நம்மதிலே கடந்து வந்திருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். எங்கள் இருதயத்தை ஊற்றி இருக்கிற ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன தேவையோடு வந்திருக்காங்களோ, வியாபாரத்திலே, தொழில, ஓ தன்னுடைய ஆண்டவரே வேலையின் நிமித்தமாக அல்லது குடும்பத்தின் பிரச்சனை நிமித்தமாக, ஓ வியாதியின் நிமித்தமாக, என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி, தேவனுடைய சமூகத்திலே வரும்பொழுது நமக்கு இளைப்பாறுதல் உண்டு. நம்முடைய இருதயம் சந்தோஷப்படும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாம் என்னண்டை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீர்கள். எத்தனை வருத்தம் இந்த உலகத்தில் நமக்கு, வருத்தங்கள் தான், கலக்கங்கள் தான், வேதனைகள் தான் உலகம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய சமூகம் மாத்திரமே நமக்கு ஆறுதல், கர்த்தருடைய சமூகம் மாத்திரமே நமக்கு இளைப்பாறுதல், தேவனுடைய சமூகம் மாத்திரமே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த சமூகத்தை தேடி வருவோமா? அன்றாட தேவைகளுக்காக நம்ம ஜெபித்து ஜெபித்து ஒவ்வொரு காரியத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது, அதை பெற்றுக்கொள்ளும் பொழுதெல்லாம் நமக்கு எவ்வளவு ஒரு மன மகிழ்ச்சி. தேங்க்யூ ஜீசஸ். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அந்த ஜெயத்தை எப்படி நாம் சுதந்திரத்துக்கு கொள்ள முடியும்? அன்னாளை போல தன் இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றின பொழுது ஒன்று கேட்டால் 6 பெற்றாள் என்று பார்க்கிறோம். ஓ நீங்க ஒரு ஆசீர்வாதத்தை கேட்கலாம், ஆனால் கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை தர வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஆபிரகாமை போல விசுவாசித்தால் போதும், சாராளை போல விசுவாசித்தால் போதும், செத்து போன நிலையில் இருக்கிற அந்த கர்ப்பத்தை கர்த்தர் உயிர்ப்பிக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். உங்க தொழிலில் ஒரு நஷ்டம் இருக்கா, உங்க வியாபாரத்திலே நஷ்டம் இருக்கா, உங்க குடும்பத்திலே ஒரு பிரச்சனை நிமித்தமாக செத்து போன நிலையிலே சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இருக்கோமா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அவர் உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொன்ன கர்த்தர், வியாதி உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன கர்த்தர், மெய் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர இந்த மாதத்தில் அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். பேதுவை பார்க்கிறோம், அவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம். அருமையான தேவனுடைய ஜனமே, நமக்கு என்று அழகான வேதத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அன்றாட வேதம் வாசித்த போதும், அதை விசுவாசித்தா போதும், கர்த்தர் எல்லா வாக்கு தத்தங்களையும் நிறைவேற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். அதுதான் நமக்கு ஜீவன். அந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை வைங்க. கர்த்தர் இதை எனக்கு சொல்லிட்டார், இதை நான் பிடித்து கொண்டு எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் பெற்றுக்கொள்ளுவேன்னு நினைங்க. அதுதான் நமக்கு ஜீவனாக இருக்கிறது. சங்கீதக்காரனாக தாவீது சொல்லும்போது 119ஆம் சங்கீதத்தில் எல்லா வார்த்தையும் அந்த ஃபர்ஸ்ட் வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பேராலையும் முதல் வசனத்தில் அவருடைய வசனத்தை குறித்து எவ்வளவாய் நாம் பார்க்கிறோம். தேனிலும் தெளிதேனிலும் அது மதுரம் உள்ளது. அவ ஜீவனுள்ள வார்த்தை அது. ஆனால் இன்றைக்கு அநேகர் அதை வாசிக்க வெறுமையாய் நினைக்கிறாங்க. அது வாசிப்பது ஏதோ ஒரு நேரம் டைம் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்க. இல்லை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை வாசிக்க வாசிக்க தேன் போல இருக்கும், இனிமையாய் இருக்கும்.
அந்த வசனங்கள் வாசிப்பது வெறுமை போல தோன்றினாலும் உள்ளத்திற்குள்ளே உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் அது பலப்பட, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் கர்த்தருக்குள் ஸ்திரப்பட, எல்லா வார்த்தைகளையும் எல்லா வாக்குத்தத்தங்களையும் நாம் சுதந்திரித்து கொள்ள அது ஏதுவானதாக இருக்கிறது. அதுதான் மூல காரணமாக இருக்கிறது. அந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை வைங்க, அதை வாசிங்க, கொஞ்ச நேரம் எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் அது நிமித்தமாக பெரிதான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி தகப்பனே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சந்தேகப்படாமல் நாங்கள் உன் விசுவாசத்தை உன் மீது வைக்க உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாட்களிலும் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தி பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தல வேண்டும் ஆட்சேபிக்கிறோங்க தாவே. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் சொன்னதை செய்யும் அளவு நீர் எங்களை கைவிடுவதில்லை. எங்களை அழைத்த அழைப்பை ஆண்டவரை நிறைவேற்றுவரை எங்களை கைவிடுவதில்லை ராஜா. ஆண்டவரே, என்றெல்லாம் எங்களோடு நீர் இடைப்பட்டீரோ, என்னைக்கெல்லாம் எங்களோடு நீர் பேசினீரோ, அந்த ஆண்டு வார்த்தைகளின் மீது நீர் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ளும் வரை நீர் ஆண்டவரே அமைதலாக இருப்பதில்லை ராஜா. என் நாமத்தினால் எதை கட்டலாம் அதை செய்வேன் என்று சொன்ன தகப்பன், இதுவரை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொண்ட எல்லாவற்றிற்காக நன்றி செலுத்துகிறோம். இனியும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தல்ல வீராக. அன்னாளை போல ஜெபிக்க, சாராளை போல, ஆபிரகாமை போல உம் மீது விசுவாசம் வைக்க, ஓ ஹல்லேலூயா, பேதுருவை போல உம்முடைய வார்த்தையின் மீது நாங்கள் நம்பிக்கை வைக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. தொடர்ந்து எங்களை தாழ்த்திரும் வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் எங்களை பல நன்மைகளால் நிரப்புவீராக. ஆண்டவரே, வேத ஞானத்தினால் எங்களை நிரப்புவீராக. அனுதினமும் ஜெபிக்க, வாசிக்க, விசுவாசிக்க கர்த்தர் எங்கள் ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. உமக்கு முன்பாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்தரலும் செய்தியின் மூலம் எங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். சுதந்திரிக்க உதவி செய்யும். எங்கள் இருதயங்கள் இந்த மாதம் முழுவதும் சந்தோஷப்பட அனுக்கிரகம் செய்தரலும். எங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்கதான நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். எல்லா துதிகன மகிமையும் உமக்கே எடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்க நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.